இப்போ நான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டோரி பார்க்குறான். இல்ல ஒரு YouTubeல ஒரு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ட்ரெய்லர் பார்க்குறான். அவனால அன்னைக்கு அத என்ன பண்ண முடியும்? அதில போய் ஒரு கமெண்ட் போட முடியும் ஓப்பனா. அது யாருன்னே தெரியாம போடுறார்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது அவர்களோட சந்தோஷம் அவ்வளோதான். இத வந்து அவங்க திட்டுறதோ, இது அவங்களோட இதுக்காக நீங்க அத நினைச்சு நம்ம வாழ்க்கையில விரக்தி எல்லாம் போற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்குமே இல்ல. இப்ப நான் ஒரு வேள வந்து இப்ப அவருக்கு இப்ப நான் போய் ரிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரிப்ளை பண்ணா அவருக்கு ஹேப்பியா தான் ஆவாப்ல. பரவாயில்ல எனக்கு இவரு சாம் சிஎஸ் ரிப்ளை பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் பெருசு நான் என்னைய சொல்லல. பொதுவா ஒருத்தங்கள யார திட்டுறாங்களோ அவங்க. என்னன்னா, இதுல ஒண்ணும் இல்ல. இது அவங்க சொல்றான் அது அவங்க கருத்து. நல்லா இருந்தா ஏத்துக்கலாம். இப்ப சில பாட்டுங்க நம்ம நல்லா பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, டைம் குடுத்துருக்க மாட்டாங்க. அவசரத்துல அடிச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்காது, டைரக்டருக்கு பிடிச்சிருக்கும் பாட்டு. டைரக்டர் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டதுனால அப்படி போட்டிருப்போம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்ட கழுவி ஊத்தி ஒருத்தன் சொல்லும்போது, நான் அத வந்து சிரிச்சுட்டு ஏத்துக்குருவேன். எனக்கு தெரியும் அந்த பாட்டு நல்லா இல்லன்னு. இப்ப நம்ம அது இல்லங்க நான் உயிர குடுத்து பண்ணேன் நல்ல பாட்டு உனக்கு அறிவு இல்ல. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவன் கருத்து. அவன் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்க சொல்லிட்டு போறாங்க. நம்ம அத எடுக்கக்கூடாதுங்கிறது தான். பட் சில நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்திருக்கேன். அ சிலர் சொல்லுவாங்க, "உங்க படத்துல எல்லா படத்துலயுமே டீசர்ல இதெல்லாம் வாய்ஸ் ரொம்ப யூஸ் பண்றீங்க. கத்துறீங்க. இந்த பாரு கத்திட்டான்டா சாம் சிஎஸ்." நெனச்சேன்டா. யாருன்னு மியூசிக்னே தெரியலடா. கடைசில கத்திட்டாரு. அவரு தான் நெனச்சேன். கரெக்ட் பாரு அப்படின்னு. பட் என்னன்னா, இத நானும் அவாய்ட் பண்றேன். கத்துறத வேணாம். மியூசிக்காவ பண்ணலான்னு. டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, "நீங்க போன இதுல பாருங்க, பாருங்க செம்மையா இருக்கு." அதே மாரி எனக்கு வேணும்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்?